சுக்கிரனை ராசியாதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2025ஆம் ஆண்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகளை வாய்வழங்குகிறார். பணமழை பொழிய போகிறது. 7.5 சனி தொடங்கினால் வாழ்க்கையில் ஏற்றம் பெறப் போகிறீர்கள். குரு பகவான் முயற்சிகளில் வெற்றியை தருவார். பயிற்சியால் வெற்றிகள் தேடி வரப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அளித்து தரப் போகின்றார். செல்வ செழிப்பான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. வேளையில் கவனம் தேவைப்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ராகு கேது சாதகமான இடத்தில் பயணம் செய்ய போவதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பயணம் இனி சாதகமான இடத்திற்கு வரப்போகிறது. ஆட்டி வைத்த அர்த்தாஷ்டம சனி இனி 5ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போவதால் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் தேடி வரப்போகிறது. குரு பகவானின் பயணமும் பார்வையும் ஆண்டு முழுவதும் சாதகமான இடத்தில் உள்ளதால் உங்களின் வருமானத்திற்கு குறைவிருக்காது. பணமழை பொழியப் போகிறது. 4ஆம் வீட்டிற்கு ராகு கேது 10ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போவதால் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். செல்வ செழிப்பு நிறைந்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு பயணம் செய்ய போவதால் அர்த்தாஷ்டம சனி காலமாகும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம், அதுவே ஆபத்தாகிவிடும். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப அவசியம். குருவின் பயணம் சாதகமாக உள்ளது. குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு சாதகமும் பாதகமும் நிறைந்த ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. கவனம் தேவை. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, நீங்கள் கடந்த 7.5 ஆண்டு காலமாக பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. 7.5 சனி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடியப் போகிறது. சனி பகவான் 3ஆம் வீட்டிற்கு செல்லப் போவதால் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக முடிவுக்கு வரப்போகிறது. குரு பகவானின் பயணமும் சாதகமான நிலையில் உள்ளதால் பொருளாதார நிலை மேம்படும். ஆண்டு முழுவதும் குரு பலன் உள்ளதால் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரப்போகிறது. ராகு கேது இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பண வருமானமும் அதிகரிக்கும். மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஜென்ம சனி முடிவிற்கு வந்தாலும் பாத சனியாக 2.5 ஆண்டு காலம் நீடிக்கப் போகிறது. குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பண வருமானத்திற்கு குறைவிருக்காது. ஆண்டின் பிற்பகுதியில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். கும்பராகு குடும்பத்தில் மலர்ச்சியை ஏற்படுத்தப் போகிறார். 7ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகும் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார். குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை அதிகரிக்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள ராகு ஆண்டின் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். கேதுவின் பயணமும் 6ஆம் வீட்டிற்கு இடம் மாறப்போகிறது. 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி தொடங்கப் போகிறது. சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. ராசிநாதன் குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் சொத்து சேர்க்கையும் ஏற்படும். நிலம் வீடு வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையப்போகிறது. கொண்டாட தயாராகுங்கள்.